என்னுடைய சிவயம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதத்தை படைந்தபடியால் ஒரு பாதத்தை படைந்தபடியால் நீடோடி வாழ வேண்டும். சாமி தேவி, இந்த ராஜாதி ராஜர்கள் நிறைந்திருக்கிற சபா சபையிலே பெண்ணே ஞானச்சந்திரன் நீ வாழ்க்கை 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 உடனே ஆமா மிக மிக சந்தோஷம் சந்தோஷம் இருந்தாலும் இப்போ நீ எங்க சென்றிருந்தீங்க? நீங்கள் நகர சோதனை. நகர சோதனை, ஆமா. அது மட்டுமே கிடையாது. நகர சோதனைக்கு செல்வது மட்டுமே கிடையாது. யார் யார் இடத்துல எவ்வளவு காசு கொடுத்திருக்கிறோம், எவ்வளவு நகை கொடுத்திருக்கிறோம், எவ்வளவு வட்டி வசூலாகிறது சென்றல்லவா? ஆமா, அது கணக்குல பார்க்கணும்லவா? ஏய் யார் அது? டேய் என் வீட்டு வேலைக்காரா. அதனால இந்த தினத்துல தேவி யார் யார் இடத்துல எவ்வளவு வசூலாக்குது? ஆமா, இதெல்லாம் கணக்கு பார்க்க முடியலவா? ஆமா, பார்க்கணுமே. எல்லாம் கரெக்டான விடைக்கு அணுக பார்த்து வந்து விட்டீங்களா? நீங்கள் இல்ல வசூலாகி விட்டதா இல்ல ஏதாவது குறைவா இருக்கின்றா? எல்லா வசூல் வந்து விட்டது. சரி, இந்த ஒரு ஆளு மட்டும் தான் வட்டி காசு தரல. யார் அது? அந்த மதாளக்காரன் குப்புசாமி இல்ல, அவன் மட்டும் வரல. ஓஹோ, அது டபுள் வட்டியா போட்டு எழுத்து நீ எழுத்துட்டியா? எங்கடா பேனா? சொல்லுங்க. ஏனா சொல்றியா? இன்னும் வரல. கருதாசி. டேய் பரிதாசி இல்லடா, கருதாசி. கடுதேசி வந்திருக்கு. ஏதோ நிருபம் வந்திருக்குது. அந்த நிருபத்தை பார்த்து கடிச்சு பாரு. இத எடுத்து கடிச்சு பார்க்கணும். டேய் படிச்சு பாருடா, கடிக்காத. படிச்சு பாரு. இவத்துலயேவா? டேய் படுக்காத. அது என்ன இருக்குது அத அரித்து பாரு. ஓ, இத படிச்சு காட்டணும் உங்களுக்கு. This is All India Radio. விபத் வார்த்தையின் வர்த்தகோல பிறப்பு நிலையம். செய்திகள் வாசிப்பது புட்ராம் செட்டி அவங்க தம்பி சுண்ணாம்பு சூத்தன். சென்னையிலிருந்து 3 கொசுக்கள் காணாமல் ஓடி வந்து விட்டது. இந்த கொசுவை உயிரோடு பிடித்து தருவர்களுக்கு 2 உண்ட களியும் 3 கிளாஸ் குழம்பும் கொடுக்க அனுப்பியிருக்கிறார்கள். மேலும் இந்த கொசுவை சென்னை போலீஸ் அதிகாரிகள் தீவிரமாக வலைவீசி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சென்னையிலிருந்து தப்பித்து ஓடி வந்த கொசுக்கள் சேலத்திலிருந்து சென்னை புறப்பட்டுக் கொண்டிருந்த ட்ரெயினை இடித்து 4 பெட்டிகள் கவிழ்ந்து விட்டது. இன்ஜின் படுகாயமடைந்தது. படுகாயமடைந்த இன்ஜினை சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இழுத்த கொசுவை பட்டறையில் பெண்டெடுப்பதற்காக சேர்க்கப்பட்டிருக்கிறது. பட்டறையில் பெண்டெடுக்க சேர்க்கப்பட்டிருக்கும் கொசு இன்னும் 2 நாட்களில் ரிலீஸ் செய்யப்படும் என்று பட்டறை ஓனர் அவர்கள் அதிபயங்கரமாக தெரிவித்துள்ளார். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். வாஷிங் பவுடர் நிர்மா இவளுக்கு வாங்கி செய்திகள் தொடர்கிறது. இரும்பத்தூர் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த 70 வயது இளம்பெண்ணை ஓடி வந்த கொசுக்கள் கடித்து அவள் 6 மாத கர்ப்பிணியாக இருக்கலாம் எமக்கு செய்தி வந்திருக்கிறது. இதை ஒட்டி இரும்பத்தூர் போலீஸ் அதிகாரிகள் இந்த கொசுவை தீவிரமாக வலைவீசி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஊத்தங்கரை சக்கரை கப்பலில் பொறித்து வைத்திருந்த அப்பளக்கட்டைகள் சரிந்து 4 சப்ளர் மரணம், 1 சப்ளர் படுகாயம். இதை ஒட்டி ஊத்தங்கரை போலீஸ் அதிகாரிகள் சரிந்த அப்பளங்களை தீவிரமாக விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். விசாரணையின் போது ஒரு அப்பளம் தண்ணீரில் இருந்து வசவசை என்று போய்விட்டதால் ஹோட்டல் முதலாளி மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு வருகிற 21ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வணக்கம். எமது செய்தி அறிக்கை இத்துடன் முடிவடைந்தது. அடுத்து ஒளிபரப்பு சாணி போற நேரத்துக்கு தொடங்கும். பின்புறமா பாடுறா. பின்புறமா என்ன இருக்குது? பின்னால பாக்குமா? இந்த நிருபத்திலே பின்புறமா அதை படிச்சு மகாராஜ ராஜஸ்ரீ மகாகணம் பொருந்திய ஆமா தெய்வலோகத்தை நீதியோடு கூடிய ராஜபரிபாலக செய்து வரக்கூடிய தேவேந்திர மன்னன் எழுதப்பட்ட நிருபம் என்னவென்றால், இந்த கோசையாபுரியை ஆண்டு வரக்கூடிய மிருகண்டையருக்கு வாரம் வெள்ளிக்கிழமை தேவர் சபை கூடுவது வழக்கம். இந்த வாரம் புதுமையாக தேவர் சபை கூட்டுகிறோம். அதனால் இந்த நிருபத்தை கண்டவுடன் கோசகாபுரி ஆளக்கூடிய மிருகண்டையர் தேவர் சபை வர வேண்டும். இப்படிக்கு தேவேந்திர மன்னன். பசங்களுக்கு ஏதோ இல்லை. தெய்வலோகத்திலிருந்து பஞ்சம் தெய்வலோகத்துக்கே பஞ்சம் வந்து விட்டுதுவோம். இந்த தெய்வலோகத்திலிருந்து நிருபம் வந்திருக்கிறது. வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை நாள் தேவை மீட்டிங் செய்வது பழக்கம். வழக்கம். அந்த வழக்க பிரகாரம் இன்று
நம்ம ஒரு பொருட்டாக எண்ணி வர சொல்லிக்கிறாங்க. ஆமா, இப்ப நம்மள வர வைக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. இருந்தாலும் பஞ்சம் ஏந்து விட்டுதாங்க. அதனாலதான் இவங்களை வர சொன்னா பணத்தோட வருவார்கள். பணம் எல்லாம் நகை எல்லாம் கொடுத்துட்டு வரோம். எல்லாத்தையும் கணக்கு எழுதி வச்சுக்கிறேன். எவ்வளவு இது பணம் இருக்குது, எவ்வளவு நகை இருக்குது அப்படின்னு சொல்லி இதுல கணக்கு எழுதிட்டு இருக்கு. இவன் பொறுப்பு. பணத்துக்கு நீ தானே பொறுப்பு. பாரு, நான் தான் பணத்துக்கு பொறுப்பு. ஆமா, கொடுக்கலன்னா எடுத்துக்கோ செருப்பு. உன்னை அடிப்பதுக்கு கொடுக்காதவங்கள அங்க எப்படிங்க அது? டேய் கிளம்புங்க, போலாமா? பரவாயில்லைங்க. பார்த்த உடனே இந்த தெய்வலோகம் என்று சொல்லக்கூடிய தெய்வலோகம் இதோ வந்திருக்கிறோம். கோசுகாபுரின்னு சொல்லக்கூடிய மிருகண்ட இளவரசி ஐயர் என்றால் இன்று இருக்கப்பட்டது 5000 வீதிகளுக்கும் 5000 அரசர்களுக்கும் இந்த கோசகாபுரி மன்னன் மிருகண்டையர் செல்வாக்கில சிறந்தவர், அவர் பணத்தில உயர்ந்தவர். அப்பேற்பட்ட பேரரசனுக்கு அரசே அவருக்கு சமாதானம் கொடுங்க. அப்படியா? நீங்கள் வாரு வாரு இறக்கப்பட்டது அனைத்து பிராமணர்களுக்கெல்லாம் உயர்ந்த பிராமணர்கள் நீங்கள் தான். கழுத்தில் உத்ராச மாலை, கழுத்தில் பூநூலு அணிந்திருக்கும். உனக்கு சமுத்திரமான பொருட்கள் எல்லாம், ஆடைகள் எல்லாம் அணிந்திருக்கிறேன். உனக்கு ஆசனமாக எல்லாரை விட தாழ்ந்த சிம்மாதனம், உனக்கு எல்லாரை விட உயர்ந்த சிம்மாதனம் ஆகட்டும். அதனால தேவி கோமானி அளித்ததோ சதி என்னமோ மன்னா அளித்ததோ சதி என்னமோ அளித்ததோ சதி என்னமோ தெய்வ கோமானே அளித்ததோ சதி என்னமோ இந்த கோசகாபுரி என்று சொல்லக்கூடிய கோசகாபுரிக்கு மன்னன் ஐயர் இந்த ஐயருக்கு நிருபங்களை அனுப்பி கொடுத்திருக்கிறாயே. ஏனப்பா, என்ன வேண்டும்? ஐயா, நான் தான் தெய்வகோமானுக்கு ஆசான் என்று சொல்லக்கூடிய உபச்சாரிகள். இருக்கப்பட்ட இந்த பிராமணாக்களிலே நான் ஒரு பிராமணாக்கள் இறந்திருக்கும் சபா மண்டபத்திலே இன்னைக்கு என்ன தெரியுமா? என்ன? எல்லாரும் இங்க அமர வேண்டும். அமர வேண்டும். எல்லோருக்கும் அமர்ந்து அளிக்க வேண்டும். என்ன அமிர்தம்? உணவர் இந்த முருகனுக்கும் ஓர் புறம், இங்க விநாயகனுக்கு ஓர் புறம் இருக்கக்கூடிய மகாராஜ மகாவிஷ்ணு உணவருந்துவார். அவர் சாதம் கொடுப்பார். இந்த தெய்வ லோகத்தில் இருக்கக்கூடிய காமதியர் உணவை அருந்துவதர்களுக்கு அனைத்து பேர்களுக்கு இன்னைக்கு வரும்படியாக அழைத்திருக்கிறார் தெய்வகோமான். அது மட்டுமல்ல, எல்லோரும் தேவர்கள் எல்லோருக்கும் கீழே சிமாதனம். ஆமா, ஆனால் கோசகாபுரி ஆளக்கூடிய மன்னனாகிய மிருகண்டையருக்கு உயர்ந்த சிமாதனம். ஏன் கொடுத்துக்குது? என்ன? பணத்திலும் செல்வாக்கிலும் பெருமையாக வாழக்கூடியவர். இறக்கக்கூடிய பொன் பாக்கியங்கள், ஆமா, நிறைந்திருக்கும் செல்வாக்குகள் பாக்கியங்கள் பெற்றவர் இந்த ஐயர் மிருகண்டையர். ஐயர். அதனால அவருக்கு மரியாதை முப்பழமும் தரும்
அமிர்தம் கொடுக்க போறோம். ஆமா. என்ன எல்லாரும் கீழே அமர வைத்து இன்னவருக்கு மட்டும் ஏன் கொடுக்கறேன்னு தெரியுமா? ஏன் தெரியுமா? இன்னும் ஆணவம் படைத்தவன். ஆமா. பணம் என்ற திமிரு இன்னவனை ஆணவத்தை அழிக்கணும். ஆமா. என்னுடைய கர்வத்தை கெடுக்கணும், அடக்கணும். என்ன இத்தனை நானும் கீழே அமர்ந்து அவனுக்கு பரிமாறேன்னு இந்த கடவுளாக பிறந்து இன்னவனுக்கே நான் பரிமாறேன்னா நான் எப்படி இருப்பேன்? அதுல இருக்கக்கூடிய கணக்கு என்ன என்று அவனுக்கு தெரியாது. தற்பெருமை தான் என்ற பெருமை எப்படி இருந்தாலும் அத்தனை பேரும் கீழே உட்கார்ந்து இருக்கிறானே, நம்ம போய் கீழே உட்கார்ந்து அவன் நினைத்திருக்கிறோம். ஆமா ஆமா, நாமளும் கீழே அமர வேண்டும். அவன் பரமேஸ்வரன் இங்க சுத்தி இருக்கக்கூடிய என்ன தெரியுமா? வாயு, வருணன், குபேரன், 30 முக்கோடி தேவர்கள், 40 ரிஷிமார்கள், அத்தனை பேரும் இந்த சபையில் அமர்ந்திருக்கின்றபடி அத்தனை பேர்களுக்கும் நான் ஒருவனே பரிமாறுறேன். அத்தனை பேர்களுக்கும் நான் ஒருவனே பரிமாறேன்னா என்ன, என்னை பார்த்து எல்லோரும் பார்க்கணும், இந்த கடவுளே இப்படி பரிமாறுறாரு அப்படி என்று எல்லோருக்கும் மனதில் குளிர் இது வரணும். என்ன வரணும்? எண்ணங்கள் வரணும், தோன்றணும். எல்லோருக்கும் பரிமாறாச்சு. எல்லோருக்கும் பரிமாறுகின்ற பொழுது பார்த்தா சாப்பிடலாமா? எல்லாரும் எப்படி சாப்பிடுவேன்? அமிர்தத்தை வைத்து விட்டாச்சு. என்ன தெரியுமா? சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா? இருங்க, நானே வராங்க. நீங்க பரிமாற்றீங்க. ஆமா. உங்களுக்கு அனைத்தும் தெரியும். ஆமா. நான் தேவேந்திரன். ஆமா. தெய்வலோகத்தில் ஆளக்கூடிய தேவேந்திரன் அங்கே. ஆமா. தேவேந்திரனுக்கு பக்கத்திலே சேவை செய்யக்கூடிய மந்திரி அங்கே. அங்கே. நாங்கெல்லாம் இந்த 8 திக்கு பாலர்களே நாங்கள் ஒருவர். எல்லோரும் தேவர் சபை வர வேண்டும். வருகிற போது குழந்தையோடு வர வேண்டும். அதுக்குதான் கேட்டேன் அப்படின்னு நிர்பயம் எழுதுனீங்க. ஆமா. நான் வந்தேன். என் குழந்தையை கூட்டி இருக்கிறேன். பரமேஸ்வரன் வந்திருக்கிறார். எல்லோரும் ஒரு குழந்தையோடு வந்திருக்கிறார். அவருடைய பிள்ளை கணபதியை அழைத்து வந்திருக்கிறார். அங்கே பிரம்மதேவன் வந்திருக்கிறார். அவருடைய பிள்ளை நாரதன் பக்கத்தில் இருக்கிறார். இந்திரன் இருக்கிறார். அவருடைய பிள்ளை அங்கே இருக்கிறார். சித்திரசேனன் இருக்கிறார். அதோ சித்திரசேனன். என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறது. விட்டா சித்ரால செனப்பெண்டு கூட வந்துருவான். ஆனா சித்திரசேனன் வந்தான். அப்படி இருக்க நாங்கள் எல்லாம் இங்கே குழந்தையோடு வந்திருக்கின்ற போது குழந்தை இல்லாத மாபாவி எல்லோரையும் கேட்கணும். எல்லோரையும் கேட்கணும். எல்லாரும் கேட்டு வரணும். இப்போ ஆனால் பிரம்மதேவா சவுண்டா பேசு. இப்போ உன்னுடைய பிள்ளைகள் இருக்கிறது இல்லையா? உன்னுடைய மகன் விக்னேசன் பக்கத்தில் இருக்கிறாரு. பிரம்மதேவா, உன்னுடைய பிள்ளைகள் எங்க இருக்கிறது? நாரதன் இருக்கிறாரு. என்னுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறாரு. ஆமா ஆமா. எல்லோரும் பார்க்கின்ற பொழுது 30 தேவர்கள் அத்தனை பேர் அமர்ந்து உண்கின்ற பொழுது உண்பதற்கு முன்பதாகவே எல்லாரும் கேட்கணும். ஏன்னா பிள்ளை இல்லாத வீட்டில் சாப்பிட்டால் புழுகு சோறுன்னு சொல்லுவாங்க. ஆமா. அதனால ஏன் தெரியுமா? பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு வாய் அன்னத்தை வீட்டு விட்டு பெற்றோர்களாக இருந்தால் சின்ன பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு வாய் விட்டுட்டு சாப்பிட்டா அவங்களுக்கு மனது நிம்மதியாகும். அதுதான் இந்த தேவர் சபையில எல்லாரும் கேட்டுங்க. நான் மேகராஜன். என் மகன் இளையந்திரன் பக்கத்திலே இருக்கிறார். நான் வந்திருக்கிறேன். உணவு அருந்த வேண்டும். அதிக பசி. உங்களுக்கு பசி இருக்கு? ஆமா. அதிக பசி. ரிஷிகளுக்கெல்லாம் மூத்தவரே. ஆமா. நீ வந்திருக்கிறாய். அன்னம் அழைத்து விட்டேன். உனக்கு அதாவது எல்லோருக்கும் அடிவாளையில் இலையறுத்தேன். ஆனால் தலைவாளை இலையறுத்து உனக்கு அன்னம் அழைத்தேன். அன்னம் அளிக்கின்ற பொழுது நீ வந்து விட்டாய். அன்னம் அழைத்திருக்கிறேன். உடைய பிள்ளைகள் எங்கப்பா? இப்பொழுது பார்த்தா நீ வந்திருக்கிறாயே, வந்திருக்கிறவுடன் அன்னத்தை அழித்து விட்டேன். அன்னத்தை அருந்து உட்கார்ந்து விட்டாய். ஆனா உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது நான் எழுதிய நிருபங்களை எழுதினேனே, என்ன நிருபம் வந்தது? வாசித்து பார்த்தேனே. என்ன இருந்தது? பிள்ளையோடு இந்த
ராஜ்யசபைக்கு வர வேண்டுமானால் ஓ முன்னிடத்தில் இருக்கிறது ராஜ்யசபைக்கு வர வேண்டும் என்று மட்டும் நான் தலைப்பில இருந்ததை ஒழிய பின்புறம் பார்க்கவில்லை. நான் பின்புறம் பார்க்கவில்லை. ஆனால் நான் ஒரு குறிப்பு எழுதியிருந்தேன். இப்படி நிருபம் எழுதினேன். நிருபம் எழுதுகின்ற பொழுது அந்த பின்னால ஒரு பின் குறிப்பு ஒன்று எழுதுவாங்க. எல்லா கடிதம் பாருங்க பின் குறிப்பு எழுதுவாங்க. அந்த பின் குறிப்பு எழுதுகின்ற பொழுது பின்னால என்ன எழுதியிருந்தது? செல்வாக்கு. ஐயா, நான் பார்க்கவில்லையே. தெய்வலோகத்திலே இருந்து நிருபம் கைக்கு வந்தது. மகாராஜராஜ ஸ்ரீ மகாகணம் பொருந்திய தெய்வலோகத்தை ஆளக்கூடிய தேவேந்திர எழுதிய நிருபம் என்னவென்றால், இந்த தேவர் சபைக்கு இந்த கோசகாபுரி ஆளக்கூடிய மிருகண்டையர் வர வேண்டும் என்று சொல்லி நிருபத்தை பார்த்த உடனே பணம் செல்வாக்கு நெக செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது. அவர்களுக்கு பஞ்சம், அதனால்தான் நமக்கு நிருபம் எழுதியிருக்கிறார்கள் சொல்லி அந்த வேகத்தில் எனக்கு நிருபம் எழுதியிருக்கிறாங்க. பணம் இல்லை அப்படி என்று சொல்லிதான் நான் வந்தியனை ஒழிய பின்குறிப்பை பார்க்கவில்லை. என்ன தெரியுமா? இந்த சபையில வருகின்ற பொழுது, இந்த தேவ சபைக்கு வருகின்ற பொழுது குழந்தையோடு வர வேண்டும் என்று பின்குறிப்பு எழுதியிருந்தோமே, அதை பார்க்கலையா? கண்ணா, எதுக்கு குழந்தை? என்னத்துக்கு வேணும்? எதுக்கு வேணும் குழந்தை? நம்மளுக்கு தேவையில்லையே. பணம் வேணும், சொத்து, தங்கம், அது இருந்தால் போது நம்மளுக்கு குழந்தை எதுக்கு? சரி, குழந்தை இல்லைன்னா நாளைக்கு கொல்லி இருக்கிறதுக்கு யாரு இப்ப பணம் வந்து வைக்குமா? கண்ணா, தேவர் சபை கூட்டுவது தேவேந்திரனுடைய வழக்கம். தேவர் சபைக்கு வருவது இந்த தேவர்களுடைய பழக்கம். இந்த தேவர் சபைக்கு எங்களை எல்லாம் வரவழைத்து அபிமானப்படுத்தி விட்டாய். நீயும் இந்த இந்திரனும் எங்களை அபிமானப்படுத்தி இந்த வாட்சவில் எங்களை குழந்தையோட வர சொன்னாய். மீண்டும் அவன் அரசு அவனுக்கு சாதமும் சிம்மாதனம் அமருவது உயர்ந்த சிம்மாதனம். இப்பேற்பட்ட இடத்துல எங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக சொன்னாய். ஐயோ ஐயோ, கண்ணன் கருணை உள்ளவன், எல்லோரையும் காப்பவன் என்று சொல்கிறார்களே, இதுதான் உன் காத்தலா? இதுதான் உன் கருணையா? ஒரு பிள்ளை இல்லாத பேமரடி, ஒரு குழந்தை இல்லாத கொட்டன், இவனிடத்திலே எங்களை கொண்டு வந்து அழைத்தாயா? உனக்கு நேர்மையாயுது. இந்த அமிர்தமும் வேண்டாம், இந்த தேவ சபை வேண்டாம். இந்த உலகத்தை மக்களை அவமானப்படுத்தவில்லை, என்ன அவமானப்படுத்தி விட்டு எல்லோரும் முன்பாக எனக்கு ஏசும்படியாக செய்து விட்டாய். நடனா வெளியே நடனா. உனக்கு பிள்ளை இல்லாததற்கு இந்த இடத்துல உனக்கு தகுதி இருக்கிறதா? இந்த இடத்தை விட்டு நீ அப்புறம் போவா. இந்த இருந்த என்ன மரியாதை கேட்டு வெளியில் போறோம். எத்தனை செல்வாக்கு இருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும் என்ன இருக்கிறது? எவ்வளவு பொன்பொருள் இல்லாதவன் அவன் பிணத்தோடு ஒன்று. நீ உன் பணம் வந்து என்னடா பண்ண போகுது? உன் நகை வந்து என்னடா பண்ண போகுது? அப்பான்னு கூப்பிடுமா, இல்ல அப்பா வான்னு கூப்பிடுமா, அப்பா சாப்பிடுன்னு கூப்பிடுமா? நகையும் பணமும் முன்னோடு பேசுமா? பிள்ளை இல்லாத பேமரடிய உனக்கு குழந்தை நினைத்தது கிடையாது. இந்த ராஜ்யசபையிலே பிள்ளை இல்லாத பெரும்பாவி. உனக்கு எதுக்கு சமாதானம்? எதுக்கு மகிடு முடி? எதுக்கு காய்க்காத மரம், பூக்காத மரம், கொட்டி என்றும் மருடி என்றும் ஒரு மனிதனாக பிறந்தால் பிள்ளை இல்லாதவருக்கு சொர்க்கபதி கிடையாது. ஒரு பிள்ளையாகப்பட்டது
இருங்கு சடங்கு என்று சொல்லக்கூடிய இருங்கு சடங்கு செய்ய வேண்டும். அந்த இருங்கு சடங்கு தாய் தந்தைக்கு செய்ததை உண்டானால் 4ஆம் பதை உண்டு. கொல்லி வைக்கிறதுக்கு பிள்ளை இல்லை, ஐயரே குடமுடைக்கிறதுக்கு பிள்ளை இல்லை. பிராமண ஐயரே, இருக்கப்பட்டது தெய்வ சபை. இந்த தேவி சபையில என்ன ஆளுங்க இங்க இருக்க கூடாது. இந்த தெய்வ சபை அசிங்கப்படுத்தினா இல்ல, இந்த தெய்வ சபை விட்டு ஓடிப்போ. இந்த ராஜ்யசபையிலே பிள்ளை இல்லாத பாவி உன்னிடத்தில் முகத்தை பார்த்தால் எனக்கு அந்த நிலைமை வந்துவிடும். அன்று முதல் இன்று வரை இந்த புத்திர பாகித்தை நான் நினைக்கவில்லை. இந்த ராஜ்யசபையிலே மும்மூர்த்தி தேவர்கள் ராஜ்யசபையிலே அபிமானம் செய்து மகிடும் எதுக்கு? உனக்கு ராஜ்யம் எதுக்கு? சமாதானம் எதுக்கு? இந்த கண்ணனாகப்பட்டவன் அபிமானம் செய்து விட்டார். வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? இன்றே பிறந்து இன்றே இருந்தாலும் சரியே. முக்கன் படைத்த 2011 நேசம் படைத்த பரமக்கடவுள் சென்று வரம் வாங்க வேண்டும். என்னுடைய மனைவியிடத்தில் சென்று இந்த வார்த்தை உரைத்து விட்டு கையில மலை செல்கிறேன். என்ன செய்யணும் தெரியுமா? தேவ கன்னிமார்களை உருவெடுத்தவங்களை சென்று அவருடைய மனைவியில் சொல்லக்கூடிய ஞானத்தன்றா இருக்கா இல்லையா, அண்ணவருக்கு அனுப்பணும். ஆமா. தெய்வ சபைக்கு சென்று இருக்கிறார், சென்று வந்து இருக்கிறார். நான் நேராக சென்றேன். தெய்வ சபைக்கு சென்றேன். ஆமா, அங்க சென்று இந்த மிருகண்ட முனியுடைய ஆணவத்தை அடக்கி விட்டேன். சரிங்க. அப்படி நீங்கள் என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து தேவ கன்னிமார்களாக சென்று ஞானச்சந்திராயிரத்தில் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகணுமா? ஆமா. அண்ணனுடைய அரண்மனைக்கு சென்று அண்ணனிடத்துல போய் பசிக்குது என்று சொல்லி நீ உணவு பசிக்குன்னு சொல்லணும். அவர்கள் உணவு அருந்த வேண்டும் என்று சொல்வார்கள். ஓ, உணவு அருந்துவார்கள். ஆமா, உணவு அளிப்பார்கள். பரிசளிக்கிற உணவு அளிக்கின்ற பொழுது நீங்கள் பார்த்து நீங்கள் எல்லோரும் உட்கார்ந்து அமர வேண்டும். அவருக்கு சாதம் அளிக்கின்ற பொழுது எங்கே குழந்தை என்று கேட்கணும். குழந்தை கேட்கணும். அதாவது குழந்தை இல்லாத, அதாவது குழந்தை எங்க என்று கேட்கின்ற பொழுது இல்லை என்று அவள் சொல்லுவாள். என்ன சொல்லணும் தெரியுமா? பிள்ளை இல்லாத வீட்டில் ஒன்றால் புழுகுஞ்சோறு என்று சொல்லுவாங்க. இந்த வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன், உண்ண மாட்டேன் என்று சொல்லி அண்ணனிடத்தில் அடித்து துரைத்து விட்டு நீ வரணும். ஓ, அவங்கள அடிக்கணும். ஆமா, சரி. சென்று இப்ப தேவக்கன்னியா மாறணும். அப்படியே போயிட்டு வரணும். பூ பறிக்கிற மாதிரி போடணும். ஆமா, பூ பறிக்கிற போற இடத்துல பசிக்குதுன்னு சொல்லணும். சொன்ன உடனே அவர் இடத்துல போயிட்டு அண்ணன் கேட்கணும், சாதம் கேட்கணும். சாதம் கேட்ட உடனே அண்ணன் அளிப்பார். அண்ணன் அளித்த உடனே எங்களுடைய பிள்ளைக்கு ஊட்டி விட்டுதான் நாங்கள் அதன் பிறகு நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டும். அதன் பிறகு அவளை அடித்து துரத்தி விட்டு வரணும். ஆமா, இதுதானே? ஆமா. நான் போயிட்டு வரட்டுமா? சென்று வாங்க. அக்கா வாயாக்கா. அப்படி பின்னாடி நல்லா தலைக்கு கட்டுங்க.